ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இப்போ நாம் செய்ய போகிற ஒரு டிஷ்ஷுங்கிறது வந்து இப்போ பார்க்குறீங்களே மஷ்ரூம், கார்லிக் பெப்பர் மஷ்ரூம். இது வந்து நாம் வந்து சாப்பாட்டோட சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், அதுக்குமே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஏன் நாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் தாங்க இது. இதை செஞ்சிங்கன்னா அப்புறம் அடிக்கடி இதே செய்வீங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்டியான டிஷ் தான். சிம்பிளான டிஷ், அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலாங்களா? இப்போ வந்து கடாய் வச்சுருக்குங்க, அடுப்பில் கடாய் வச்சுருக்கு. இப்போ வந்து இந்த மஷ்ரூமை வந்து ஃபர்ஸ்ட் நாம் வந்து நல்லா கொஞ்சம் டாஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா இந்த வெண்ணெய் வச்சுருக்கேன், வெண்ணெய் போட்டிருக்கேன் இந்த கடாயில். ஸோ இந்த வெண்ணெய் கொஞ்சம் உருகட்டுங்க. உருகுனதையும் நாம் இந்த மஷ்ரூம் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கிடலாங்க. வதக்குனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பட்டர் நல்லா உருகியாச்சுங்க. இந்த காளான், இந்த மஷ்ரூமை வந்து போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம். இந்த வெண்ணெயில் வதக்கும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்ணெய் போட்டால் தான் நல்லா இருக்குங்க. எண்ணெயை விட கொஞ்சமாக வெண்ணெயை போட்டு வதக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெண்ணெய் வேண்டான்னா இந்த அதிகமாக இந்த மணம் இல்லாத இந்த ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எதாவது போட்டு வதக்கிடலாம். வதக்கியாச்சு இல்லைங்களா? இது நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மஷ்ரூமை வந்து லைட்டாக இந்த வெண்ணெயில் நாம் வந்து வதக்கி வச்சுட்டோங்க. இனி வந்து நாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு எண்ணெய், பட்டரே போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் நான் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த பூண்டுங்க ஒரு 8 பூண்டு, நல்லா பெரிய பூண்டு 8 பூண்டு. சப்போஸ் நாட்டு பூண்டாக இருந்தால் ஒரு 10-12 பூண்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு போட்டுக்கணும். வதக்கட்டுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. சட்னி செஞ்சிடலாம். ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட வீட்டில் மஷ்ரூம் இருந்துச்சுன்னா சட்னி செஞ்சிடலாம். மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வீட்டிலே இருக்கிறது தான். இப்போ இது வந்து வெங்காயம், இது நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்துக்கிட்ட அரிஞ்சு குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இது பெப்பர் தான் அதிகமாக வேணுங்க காரத்துக்கு. மிளகாத்தூள் கூட தேவையில்லை, வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த பெப்பர்னுடைய காரமே போதும் அதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான இந்த மஷ்ரூமுக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ நாம் வந்து இதில் வந்து இந்த நம்ம வதக்கி வச்ச மஷ்ரூமாக போட்டுக்கலாம். வந்து கொஞ்சம் நல்லா வதக்கலாம். மஷ்ரூம் தானுங்க, சட்டுன்னு வெந்துடும். முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சம் பட்டர்லேயும் வதக்கி இருக்கிறதுனால சட்டுன்னு வெந்துடும். இதுக்கு 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தீ வந்து ரெடியூஸ் பண்ணி சிம்முக்கும் மீடியத்துக்கும் நடுவில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படி வதக்கினீங்கன்னா போதும், சட்னி வெந்துடும்.
அந்த மஷ்ரூமை பட்டரில் வதக்கினால அது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க, எண்ணெயில் வதக்கிறத விட. இப்போ அது கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு, அது அப்படியே சுண்டட்டுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயத்தாள் இருந்தால் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குங்க. இப்போ வீட்டில் இல்லை, அதனால இப்போ நான் அது போடலை. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது ஆச்சு. இது ஒரு 5 நிமிஷம் தான் இந்த ரெசிபி, சட்டுன்னு பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது. இதில் வேறு எதுவும் போட வேண்டியது இல்லைங்க, காரத்துக்கு கூட நம்ம போடுற அந்த பெப்பர் மட்டும்தான். அவ்வளோதாங்க, ஆச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு, இப்போ நாங்கள் வந்து இப்போ சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக தான் சாப்பிட போகிறோங்க. சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் தான் சாப்பிட போகிறாங்க, சர்வ் பண்ண போகிறது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கும் கம்மியாக டைமில் நமக்கு இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். சாதத்தோடையோ நான் சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸாகவோ கூட சாப்பிட்டுக்கலாம். அதனால் ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அவ்வளோதாங்க, இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.